இல்லைன்னா ஒரு சைத்தான மாதிரி, ஒரு குட்டி சைத்தான மாதிரி தயாராகும். கிட்ட ஆத்மை. அந்த ஆத்மை என்ன பண்ணுவோம்னா, யாருக்கு பார்த்தா பிடிக்காதோ அவருன்னு போய் பிடிக்கும். பிடிச்சிட்டா அவருக்கு பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நிறைய பேருக்கு என்னன்னா, நானும் கண்ணால பார்த்துருக்கேன். நம்ம தம்பி, சித்தப்பாவோட பையன் தம்பி. அவர் கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்கிறாரு. அப்புறமா என்ன நடந்தது தெரியாது. அவர் நல்லவரு. அவர் யாருக்கு கெட்டது செஞ்சதே இல்ல. தானாவே கொஞ்ச நாள் குடுக்கறது, பொண்டாட்டின அடிக்கிறது, கை அது என்ன சொல்லுவாங்க? அறுத்துக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சித்தப்பாவோட பையன் தான். நான் 4, 5 வாட்டி பார்த்துருக்கேன். பார்த்து 4, 5 கோயில்கள்ல போய் காமிக்கும்போது கொஞ்சம் இருக்கு. இதுக்குள்ள ஆத்மா இருக்குன்னு அப்போ கோயில்ல கூட நம்ம சும்மா போகும்போது சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்னவோ செஞ்சுட்டு கூட நான் எடுத்தாச்சு. நானே அதுக்கு பூஜை போட்டுட்டு, அவரை உட்கார வச்சு பூஜை போட்டுட்டு, அந்த தீய சக்தினே கெட்ட ஆத்மனே பிடிச்சிட்டு வச்சியாச்சு.